பார்த்தீங்கன்னா, இது ஒரு லென்ஸ் செட்டு. இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் அப்டின்னா, இந்த மெக்கானிசம்க்கு கீழ 2 இந்த சைடும் ஸ்ப்ரிங் போட்டுருக்கிறோம். இதுவும் ஸ்ப்ரிங் போட்டுருக்கிறோம். ஒரு ஸ்ப்ரிங் வந்து மேல இழுக்கிறதுக்காக சப்போர்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம இழுத்து விடும்போது அது ரிட்டர்ன் போயிரும். இப்ப இங்க என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு மோட்டார் யூஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லையா? இது ஒரு டைனமோவா நமக்கு வேலை செய்யும். அப்ப இந்த 2 ஒயருமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, இதுக்கு வந்து இது மூலமா ஒரு அவுட்புட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியாச்சுன்னா, இப்போ பிரஸ் பண்ணும்போது இதிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியில் இப்போ பாருங்கள், இந்த கியர் பாருங்கள், இந்த மோட்டார் வந்து ரன் ஆகுது பார்த்தீங்களா? இது ப்ரெஸ் பண்ணும்போது இதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை வச்சு தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் அப்படிங்கிறது பழைய டிவிடி பிளேயர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதை திருப்பி எடுத்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இப்படி மூவ் ஆகுறது. இது மூவ் ஆகுறது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மோட்டாரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த தையல் மிஷின்லாம் இந்த எம்ப்ராய்டு மிஷினுடைய டெம்பர் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது நம்ம வாங்கிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு சென்டரில் அந்த லென்ஸ் அப்படிங்கிறத மாட்டியிருந்த இடத்த அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதில் ஒரு ஹோல் விழுந்துட்டுது. இப்போ இந்த மெக்காட் ஸ்க்ரூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கரெக்டாக நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு மெக்காட் ஸ்க்ரூ வாங்கியிருக்கிறோம். இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மெக்கானிசமில் சென்டரில் ஒரு சாஃப்ட் போட்டாச்சு. ஒரு போல்டு நட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டைப் பண்ணிட்டோம். பாருங்கள், இது இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்டில் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாஃப்ட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரிட்டன் அதுவே வெளியே விட்டுரும். அந்த மெக்கானிசம் மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட் ஒன்று மாட்டியிருக்கிறோம். மாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே மேலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஸ் ஆகும். பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் எனர்ஜி இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரோடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பல்பு அதில் ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம இதில் பண்ணியிருக்கிறது வந்து மெக்கானிசம் டைனமோ மோட்டார்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம அந்த எல்இடி பல்ப் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம்.